தமிழகத்தில் பாஜக ஒருபோதும் வலிமையாக இருக்கவும் முடியாது, இருக்காது. காரணம், அவர்கள் எப்பொழுதுமே தமிழகத்தை வஞ்சிக்கிற வேலையை மட்டும் தான் அவங்க செஞ்சுருக்காங்க. ஏதோ ஒரு நல்ல திட்டம் தமிழகத்துக்காக கொடுத்துருக்காங்க நம்ம சொல்லவே முடியாது. தமிழக தமிழக மக்களின் மனநிலைக்கு எதிரான மனநிலை சித்தாந்தத்தை கொண்டவங்க தான் பிஜேபி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிஜேபியை ஒழிக்கணும், பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இவ்வளவு பேரோட சேர்ந்து நின்னா மட்டும்தான் பாஜகவை ஒழிக்க முடியும், அப்படித்தானே சார்? ஒரு திருடன் இருக்கான், அந்த திருடனை ஒழிக்கணும்னா 10 பேர் ஓடுறோம். அதை மாதிரி தான் நீங்க எடுத்துக்கணும். நீங்க கேட்ட கேள்வியிலேயே பாஜக தமிழகத்துக்கு என்ன நல்லது செஞ்சிருக்கு? தமிழகத்தை ரத்த கிளறி ஆக்கணும். அதுக்கு முன்னோட்டமாக தான் திருப்பரங்குன்றம் மாதிரியான ஒரு விஷயங்களும் நம்ம பார்த்தோம். அதை ஒருபோதும் தலைவர் இப்போ மாநாட்டில் சொன்னது, ஒருபோதும் திமுக இருக்கிற வரை, எங்கள் தலைவர் இருக்கிற வரை இந்த பிஜேபி தமிழ்நாட்டில் நுழையவே முடியாதுன்றதுக்கு இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே தனிநபர் செஞ்சுருக்கான், அதான் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துருக்கா இல்லையா நாங்கள் பார்க்குறோம். நீங்களும் பாருங்கள். நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை, நீங்கள் எதுவுமே செய்யலை, ஒரு தனிநபர் குற்றம் பண்ணிட்டேன், அதை கம்முன்னு விட்டுட்டிங்கன்னா சரி, நீங்கள் சொல்கிறது நான் எதுவுமே பண்ணல இந்த கவர்மெண்ட், அப்போ நான் அந்த பழியை நான் ஏற்றுப்பேன். நான் ஏன் பழி ஏற்றுக்கணும்? கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துருக்கு, அவனை சிறைப்படுத்துது, அவன் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துது. இப்படி இருக்கும்போது நான் எப்படி நான் கேள்வி கேட்க முடியும்? நீங்கள் எப்படி அந்த கேள்வி கேட்குறீங்க? நீ எது நார்மலைஸ் பண்ணுறீங்க? என்ஆர்ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக நிர்வாகி திரு தினேஷ் வேலன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணி இப்போ சலசலப்புகள் எல்லாம் அடங்கி கொஞ்சம் அமைதியான முறையில் போய்கிட்டு இருக்குது. திமுக ஒரு வலிமையான கட்சி என்று அறியப்பட்டாலுமே கூட ஏன் திமுக கூட்டணியில் இவ்வளவு கட்சிகள் இணைய வேண்டும்? என்ன காரணமாக இருக்குது? மற்ற கூட்டணியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கட்சி 3 கட்சி இருக்கு, ஆனால் திமுக கூட்டணியில் இவ்வளவு கட்சிகள் இருப்பதற்கான காரணம் என்ன? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இது ஏன் ரீசன்னா தலைவர் சொன்னது மாதிரி தான், எல்லாரும் மொத்தமாக நின்று தான் சண்டை போடணும். இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படியே இருக்குது, இன்டாக்டாக இருக்கும். புதுசாக வந்திருக்க கட்சிகள் 1 கட்சி 2 கட்சி வந்திருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரே நோக்கம்தான், பிஜேபி தமிழ்நாடை வஞ்சிக்கிறது. அதற்கு எங்கள் தலைவர் குரல் கொடுத்துருக்காரு, எல்லாம் ஒன்றிணைகிறாங்க. இது ஸ்ட்ராங்காக இருக்கும், இன்டாக்டாக இருக்குன்னா இப்போ ஒருத்தனை எதிர்க்க போகிறோம், அவனை எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு இன்னொரு ஆயுதம் கிடச்சிருக்குன்னு தான் நினைக்கிறோம். நாங்கள் இன்னும் வாதனை சொல்கிறோம். நாங்கள் இதில் அவனை நம்ம தப்பு சொல்லியோ அவனை குறை சொல்லியோ நம்ம செய்யலை. எங்ககிட்ட நாங்கள் செய்கிறது பிடிச்சிருக்குன்னு எங்ககிட்ட வராங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். மக்கள் அதை அங்கீகரிப்பாங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் ஏற்றுக்கிறோம். இதில் என்னென்னா பாஜக உள்ளே வரக்கூடாது, அதனால திமுகவை எதிர்ப்பதற்காக இவ்வளோ பேர் அப்படின்றீங்க. அப்போ பாஜக ரொம்பவுமே வலிமையான ஒரு கட்சியாக தமிழகத்தில் இருக்கா அப்படின்னு தானே பார்க்க முடியும்? தமிழகத்தில் பாஜக ஒருபோதும் வலிமையாக இருக்கவும் முடியாது, இருக்காது. காரணம், அவர்கள் எப்பொழுதுமே தமிழகத்தை வஞ்சிக்கிற வேலையை மட்டும் தான் அவங்க செஞ்சுருக்காங்க. ஏதோ ஒரு நல்ல திட்டம் தமிழகத்துக்காக கொடுத்துருக்காங்க நம்ம சொல்லவே முடியாது. தமிழக மக்களின் மனநிலைக்கு எதிரான மனநிலை சித்தாந்தத்தை கொண்டவங்க தான் பிஜேபி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிஜேபியை ஒழிக்கணும், பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இவ்வளவு பேரோட சேர்ந்து நின்னா மட்டும்தான் பாஜகவை ஒழிக்க முடியும், அப்படித்தானே சார்? ஒரு திருடன் இருக்கான், அந்த திருடனை ஒழிக்கணும்னா 10 பேர் ஓடுறோம். அதை மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே பாஜக தமிழகத்துக்கு என்ன நல்லது செஞ்சிருக்கு? விலக்கி கொடுங்கன்னு சொல்லுது. அது செய்யறாங்களா? நீட் யார் முதல்ல கொண்டு வந்து, எந்த ஆட்சியில கொண்டு வந்தாங்க? தமிழகத்துல நீட் எப்பத்துல இருந்து அந்த எக்ஸாம் கேக்குறது? நீட் எந்த தமிழகத்துல, காங்கிரஸ் ஆட்சியிலயா பாஜக ஆட்சியிலயா? காங்கிரஸ் மாநில பட்டியல கொண்டு வந்தது, யாரும் இல்லன்னு மறுக்கவே இல்லை. எக்ஸாம்ஸ் எப்ப நடந்துச்சு? இல்ல மேடம், அந்த கட்சி ஒரு தப்பு செஞ்சிட்டோம், யாரும் இல்லன்னு மறுக்கல, அதை நிவர்த்தி பண்ணிக்கிறோம். நீங்க பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றி கொடுத்தாச்சு, கவர்னர் அதை தள்ளி போடுறான், அதை பிரசிடென்ட் கிட்ட கொண்டு போகிறோம், அவரும் தள்ளி போடுறாரு. இது மொத்தமாக பிஜேபி பின்னாடி வேலை செய்யுது. பிஜேபியில் இருக்க ஒரே ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கிற நிர்வாகி ஆகட்டும், யாராக வரல இருக்கட்டும், நீட்டை பற்றின அவங்க நிலைப்பாடு என்ன? நீட்டு வேணுன்றாங்களா வேணான்றாங்களா? தமிழக மக்கள் மொத்தமாக ஒத்த கருத்தில் நீட் வேணான்னு நிற்கிறோம். திமுக அந்த பக்கம் நிற்குது. திமுகவில் இருக்க கூட்டணி விட்டுருங்க, அதிமுகவில் இருக்க கூட்டணி இருக்காங்க. பாமக என்ன சொல்லுது? நீட் வேணும்னு சொல்லுதா? நீட் வேணாம் தானே சொல்லுது. அவங்க கட்சியில் இருக்க ஒரு சித்தாந்தத்தில் அவங்களே இல்லையே. பிஜேபி மட்டும் தான் தமிழகத்து எல்லா கட்சியும் இருக்கு. பிஜேபியை தவிர எல்லா கட்சியும் அந்த தீர்மானத்துக்கு என்ன பண்ணாங்க? ஆதரிச்சு தானே இது கொண்டு வந்தாங்க.
பிஜேபி அந்த 4 எம்எல்ஏ தவிர்த்து மீது எல்லாரும் ஆதரிச்சாங்க. தமிழ்நாடோட நிலைப்பாடு அதுதான். பிஜேபி அப்படி இல்லைன்னு சொல்றோம். அதனால தான் நாங்க கூட்டணி இன்னும் 2 பேர் வந்தாலும் சேர்க்கறது இன்னும் வலுப்பெறதுல என்ன தப்பு இருக்கு? பிஜேபியை எதிர்க்கிறோம். இது அதிமுகவை சைட்லைன் பண்ணியாச்சு. அதிமுகன்ற கட்சியை மொத்தமா பிஜேபி விழுங்கி அவன் பிஜேபி இப்போ தலைவர் சொன்னது மாதிரி தான், என்டிஏவுக்கும் தமிழ்நாடுக்குமான போர் தான் இது. இதில் அவங்க சித்தாந்தத்தை நுழைச்சி பிஜேபியினுடைய ஒரே சித்தாந்தம் மக்களை திண்டாடி மக்களை பிளந்து துண்டு துண்டாக்கி அவன் தமிழகத்தை ரத்த கிளறி ஆக்கணும். அதுக்கு முன்னோட்டமாக தான் திருப்பரங்குன்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் நம்ம பார்த்தோம். அதை ஒருபோதும் தலைவர் இப்போ மாநாட்டில் சொன்னது மாதிரி ஒருபோதும் திமுக இருக்கிற வரை, எங்கள் தலைவர் இருக்கிற வரை இந்த பிஜேபி தமிழ்நாட்டில் நுழையவே முடியாதுன்றதுக்கு இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக. இப்போ நீட் பற்றி பேசும்போது எனக்கு என்ன ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சுன்னா, நீட் ரகசியம் என்ன சார்? அடுத்த எலெக்ஷனே வந்துருச்சு. எலெக்ஷனுக்கு போன கேம்பெயினில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிச்சிருவோம், அந்த ரகசியம் இருக்குன்னு சொல்லி தான் ஓட்டு வாங்கினீங்க, ஜெயிச்சு வந்தீங்க. அந்த ரகசியம் இப்போ வரைக்கும் வெளிப்படவே இல்லை. அடுத்த எலெக்ஷனே வந்துருச்சு இல்லையா? அண்ணன் உதயநிதி சொன்னார், அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், ரகசியம் இருக்குன்னு சொன்னார். என்ன ரகசியம்? சட்டமன்றத்தில் இது மசோதா நிறைவேற்றி ஒரு சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றினா அது அமலுக்கு வருமா வராதா? வராதா? ஏன் வரவிடலை? நாங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி முறைப்படி நாங்கள் செஞ்சவங்களை நீங்கள் குறை சொல்கிறீங்க. அதை ஏன் செயல்படுத்தாமல் இருக்குது பிஜேபின்றதை நீங்கள் யாரும் கேள்வி கேட்கல. ரகசியம் இருக்குது. ரகசியம் இதுதான். சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றியாச்சு, அதுதான் முறை, அதை பண்ணிட்டோம். அதை பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் செய்வோம். ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சிருப்பான்னு நாங்கள் அவ்வளோ கொடூரனாக இருப்பான்னு நாங்கள் நம்பலை. அவள் கொடூரமாக செயல்பட்டுட்டான். நாங்கள் அடுத்தது என்ன, அதுக்கு சட்ட போராட்டம் நடத்தவே இல்லையா? நாங்கள் இன்னும் சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு தானே இருக்கோம். வேணும்னு நிற்கிறோமா? மக்களை கொண்டாலும் பரவாயில்ல, அனிதா மாதிரியான குழந்தைங்க எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் நிற்கிறோமா? இன்னும் சட்ட போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கோம். இவங்க சட்டமன்றத்தை நிறைவேற்றதை இவங்க எதிர்க்கிறானுங்க, அமல்படுத்த விடல. அதை யாரும் கேள்வி கேட்கல. நீங்கள் முறைப்படி பண்ணதை கேள்வி கேட்குறது நியாயமற்ற கேள்வி. இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு மேடை தோறும் விஜய் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையிலே தமிழகத்தில் அவர் சொல்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கு ரொம்பவுமே கேள்விக்குரிய கதையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவரோட மனசாட்சிக்கே தெரியும். அவர் கூட்டணி வச்சிருக்கு. பிஜேபி கவர்மெண்ட் கொடுக்குற டேட்டாவில் பார்க்க சொல்லுங்கள். தமிழ்நாடு தான் சட்டம் ஒழுங்கில் அவ்வளோ முன்னோடியாக இருக்குது, நம்பர் 1ல் இருக்குன்றது. அவர் கூட்டணி இருக்க பிஜேபி கவர்மெண்ட் தானே கொடுக்குது. அவரை பாதுகாக்கிற பிஜேபி தானே கொடுக்குது. காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே இப்போ பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது மேடம். எந்த கவர்மெண்ட்லேயும் சின்ன சின்ன சர்க்கிள்கள் நடக்காம இல்ல. யாரும் இல்ல யாரும் நடக்காம இல்ல. யாரும் பூந்து ஒரு பெண்ணை அபியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க சட்டம் இல்ல. நீங்க பொதுவா ஒரு விஷயத்தை வச்சு மொத்தமா முழு பூசணிக்காக சோத்துல மறைக்க வேணாம். இது ஒரு விஷயம் நடந்திருக்கு, யாரும் இல்லைன்னு மறுக்கல. அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம். அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கமா இல்லையா நீங்க ஏன் பார்க்க மாட்டீங்க? நாங்க என்ன பொள்ளாச்சியில விட்டுட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு பொள்ளாச்சியில பெண்களை நாசம் பண்ண 2 வருஷம் கழிச்சு அதிமுக 2 வருஷம் கழிச்சு கேஸ் போடணும், அதை மாதிரி செய்யணுமா? நடந்த விஷயத்துக்கு இன்டாக்டா உடனே ஆக்ஷன் எடுத்தமா இல்லையா நீங்க ஏன் பேச மாட்டீங்க? தப்பு செஞ்சுட்டான், அதுக்கு தண்டனை கவர்மெண்ட் கொடுக்குதா? அது போய் வில்கிஸ் மானோ கொலை பண்ணிட்டு வந்தவனை சாவடிச்சுட்டு வந்தவனை மாலை போட்டு வரவேற்ற மாதிரி செய்யுதா இந்த கவர்மெண்ட்டு? ஒருபோதும் அதை செய்யாது. தப்பு செஞ்சுட்டு நீ யாரா வேணாலும் இரு, உனக்கு உரிய தண்டனை இந்த கவர்மெண்ட் வாங்கி கொடுக்குதா இல்லையா? அதை ஏன் பேச மாட்டீங்க? தப்பு யாரும் இல்லைன்னு மறுக்கல மேடம். அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்குது. அதை அடக்கிறதுக்கான வேலையை கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த அரசு ரொம்ப சிறப்பாக செய்யுது அந்த விஷயத்த. பாலியல் குற்றவாளிகளை சரியா இருக்குன்னு சொல்றீங்க. காவல்துறை சிஎம் கையில தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஏன் லாக்அப் டெத் இப்படி நடக்குது? இப்ப கூட பாத்தீங்கன்னா அப்படியே மதுரையில் ஆகாஷ்ன்ற ஒரு இளைஞர் லாக்அப் டெத் ஆயிருக்கிறாரு. ஏன் தொடர்ச்சியாக இந்த மாதிரி சிறை மரணங்கள் நடக்குது சார்? மேடம், அதுதான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னது மாதிரி தான். லாக்அப் டெத்து இதை நாங்கள் நியாயப்படுத்தவே இல்லை. திமுக அரசு நியாயப்படுத்துச்சா? எடப்பாடி நியாயப்படுத்துற மாதிரி நியாயப்படுத்தணுமா? நாங்கள் நியாயப்படுத்தணுமா? இல்லையே. திமுக அரசு நியாயப்படுத்தி நடக்குது அப்படின்னும் போது காவல்துறைக்கு ஆளுங்கட்சி மேல பயம் இல்லையா சார்? ஸ்டாலினை பார்த்தா போலீஸ்காரங்களுக்கு பயம் இல்லையா? நம்ம இப்படி பண்றோமே, அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு. இதே எடப்பாடியோட ஆட்சியில தான் பாத்தீங்க அப்படின்னா அப்பா மகன் 2 பேரும் லாக்அப்லயே அடிச்சு கொண்டாங்க. அவங்களுக்கான தண்டனைகள் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். ஆனா இங்க இப்படி நடக்குது. என்ன அது அப்பா மகன் இறந்தது எடப்பாடி என்ன சொன்னார் சொல்ல முடியும்? ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? அதை நியாயப்படுத்தினார்ல.
அந்த மாதிரி திமுக அரசு ஒரு தவறு நடக்குதுன்னா அதை நியாயப்படுத்தல, எங்க அரசு நியாயப்படுத்தல, அதற்கான உரிய தண்டனை அவர் நியாயமே படுத்திருந்தாவே இருக்கலாம். அவர் நியாயப்படுத்தி இருந்தாலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா? எல்லாம் வெளியே வந்துட்டாங்களா? உள்ளதானே இருக்காங்க. அதே தானே மேடம் இங்கேயும் நடக்குது. ஒரு லாக்அப் டேட் நடந்துருச்சு. அந்த லாக்அப் டேட் நடந்ததுக்கு அப்புறம் அந்த போலீஸ் சும்மா தெரிஞ்சிட்டு இருக்கானா? அஜித் விஷயத்துல சும்மா தெரிஞ்சிட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரலையா? அஜித் குமாரோட விஷயத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த மரணம் நடந்திருக்காது. அப்படி நீங்க வந்து என்ன நடைமுறையிலே இல்லாம நீங்க ஒரு விஷயம் நடந்துட்டா, இதுக்கு முன்னாடி நீங்க இதே மாதிரி தான் சொன்னீங்க, ஒரு விஷயம் நடந்துட்டா அதுக்கு ஒரு நடைமுறை இருக்கு. எதுவுமே நடைமுறை இல்லாம இன்னைக்கு ஒருத்தனை நீ சாவடிச்சிட்டா கோர்ட்ல நீ நிக்க வைக்காம ஸ்ட்ரைட்டா நீங்க அவனை சாவடிச்சணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கான தீர்ப்பு வரட்டும். அது வரைக்கும் அந்த கால அவகாசம் கொடுக்க மாட்டீங்க. இதே விஜய் பக்கம் நீங்க நிக்கிற ஊடகங்கள், திமுக பக்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்க பாருங்கள். 41 பேரை கொண்டு 6 மாதம் ஆகுது. அவர் இது வரைக்கும் 3 வாட்டி சம்மன் அமைச்சிருக்கு, 3 வாட்டி தான் போயிருக்காரு. அவ்வளோ லீசராக பொங்கல் விடுமுறையை செலிப்ரேட் பண்ணுறாரு, உல்லாச வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ணி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு பொறுமையாக போகிறாரு. அதை கேள்வி கேட்காத ஊடகங்கள் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா 2 நாளில் நீங்கள் தீர்ப்பு கொடுங்க. அது சட்டம் கையில் தானே இருக்கு. 41 பேரை கொண்டவர் மொத்தமாக ஒரு மாநாடு அது இது நடத்தி 50 பேரை சாவடிச்சிருக்காரு. அவரை பத்தி நீங்க ஊடகங்கள் இது வரைக்கும் என்ன பேசிருக்கீங்க? அவர் பேசாம இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்ன பேசுறீங்க? என்ன பேசல சார். ஒவ்வொரு டிபேட்லயும் அவ்வளவு பேசியிருக்காங்க சார். ஊடகங்களை பொத்தாம் பொதுவா யாரும் சொல்லல. பேசல அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் எவ்வளவு காணொலியில பேசியிருக்கேன்னு என்னோட காணொலி எடுத்து பாருங்க. நான் பேசியிருக்கேன். அரசின் பக்கம் நீங்க ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வச்சுக்கிட்டு இன்னொரு கண்ணுல வெண்ணையை வைக்காதீங்க. ஒரு விஷயம் நடந்துட்டா அந்த ஒரு விஷயத்தை பூதாகரமாக்காதீங்க. எவ்வளவு பெரிய விஷயம், 41 பேர் நின்ன இடத்துல சாவடிச்சிருக்காரு. அதை கேள்வி கேட்கலையே. அவர் பக்கம் அவர் சாப்பிட்டாரா, அவர் எழுந்துட்டாரா, குளிச்சுட்டாரா, நடந்துட்டாரான்ற விவாதம் ஒண்ணுமே இல்லை. இதே தான் அப்பா மகன் இறந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா இதே ஸ்டாலின் அவர்கள் தான் வந்துட்டு அவ்வளவு பிரஷர் கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவ்வளவு பிரஷர் கொடுத்தாங்க. அதே பிரஷர் எதிர்கட்சியா இருந்தா ஒரு மாதிரியும் ஆளுங்கட்சியாக அங்கதான் உங்க மிஸ்டேக் நீங்க பண்றீங்கன்னு சொல்றேன். அந்த அப்பா மகன் மரணத்துல எடப்பாடியோட ஸ்டாண்ட் என்ன, அதை நியாயப்படுத்தினாரு. அதனால நாங்க எதிர்த்து நின்னோம். இங்க அத மாதிரி எங்க தலைவர் செஞ்சாரான்றது என்னோட கேள்வி. அப்படி செய்யலையே. நான் என்னோட விக்டிம் பக்கத்துல நான் நிக்கிறேன். நீ விக்டிம் பக்கம் நீ நிக்கல, பாதிக்கப்பட்டவன் பக்கம் நீ நிக்கல. அதனால நாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்க கேள்வி கேட்டோம். யாரும் இல்லைன்னு மறுக்கலே. இப்ப அந்த மாதிரி நாங்க செய்யறோமா? அதை நீங்க அந்த விஷயத்துக்கு சட்டப்படி நடவடிக்கை எங்க அரசு கண்டிப்பாக செய்யும். கண்டிப்பா. அதே மாதிரி அஜித்குமார் மரண வழக்குல பாத்தீங்க அப்படின்னா நிகிதா வழக்கு வந்துட்டு முடித்து வைக்கப்பட்டது. நகைகள்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. பேசி 2 பேரும் சமரசம் பண்ணி முடித்து வைக்கப்பட்டது. கடைசி வரைக்கும் இந்த அதிகாரி யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்ற விஷயம் வெளியே வரவே இல்லை. எப்படி மேடம் இது வந்து ஒரு கோர்ட்ல இருக்க விஷயம், கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. ஒரு விஷயம் அப்படியே ஊடகத்துக்கு மொத்தமா வெளிச்சம் போட்டு காட்டிடணும்னு சொல்ல வரீங்களா? அது மாதிரி நீங்க எல்லா விஷயத்தையும் ஒரு குற்றவாளி அம்பலப்படுத்த மாட்டீங்களா சார்? இதுதான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யார் அந்த கோர்ட்டை கேள்வி கேக்குறீங்களா, கவர்மெண்ட் கேக்குறீங்களா? இல்ல யார் அந்த சார்னு கேட்டதுக்கும் பதில் இல்ல. அது வந்துட்டு கோர்ட்ல முடிஞ்சிருச்சு. கோர்ட்ல முடிஞ்சிருச்சு. ஒரு அரசியல் டேர்ம் எடுத்து அப்ப ஜெயக்குமார் ஒரு உயிர் போயிருக்குல்ல சார் மேடம். ஒரு அரசியல் டேர்ம் எடுத்து யார் அந்த சார் நீங்க கேள்வி கேட்டீங்க. ஒரு அரசியல் டேர்ம் அது. அவங்க ஒருத்தர் சஸ்பெக்ட் சும்மா வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக செய்கிறது. ஜெயக்குமார் ஒரு காணொலி கிடைச்சிது, ஒரு ஆடியோ கிடைச்சிது. அவர் என்ன பண்ணிட்டீங்க? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு வேலை கேட்டு வந்த பொண்ணை என்ன பண்ணாரு? ஒரு ஆடியோவே வெளியே வந்துச்சு. என்ன பேசுனீங்க? மணிகண்டன் ஒரு அமைச்சர் ஒரு துணை நடிகை மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு, ஆடியோவோட கிடைச்சது. என்ன பேசுனீங்க? நீங்க யார் அந்த சாரு நீங்க பேசுறீங்க? என்ன ஆதாரம்? ஆதாரம் இருக்கு, இந்த சைடு ஆதாரம் முழுக்க இருக்கு. அதை பத்தி யாரும் பேசல. ஒரு அம்மா அந்த அதிமுக நடந்துட்டாலோ இல்லை திமுகவை எதிர்த்து நிற்கிற கட்சிகள் நடத்தினா அது ஊடகம் ஏன் பேச மாட்டேங்கிறது தான் எங்க வருத்தம். ஒரு அம்மா வந்து ஒரு முதலமைச்சர் வந்து கன்விக்ட் ஆகி குற்றவாளி நிரூபிச்சுட்டாங்க. அந்த அம்மா புனிதர். இது வரைக்கும் ஒரே ஒரு குற்றம் திமுக நிரூபிச்சுட்டாங்க காட்டுங்க. ஆனா திமுகவை எப்பவுமே இது ஒரு கண்ணில் அப்போ தான் சொன்ன பாருங்க, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சு பார்க்காதீங்க. நாங்கள் ஆக்ஷன் என்ன எடுக்கலன்னு நீங்கள் கேளுங்க. சமூக நீதி பார்வையில் நாங்கள் என்ன நடக்கலன்னு கேளுங்க. தப்பு பண்ணிட்டா அவங்க பக்கம் நிற்காத அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் ஏற்றுக்கிறோம். பாதிக்கப்பட்டவங்க படம் தானே நிற்கிறோம். அப்பா மகன் இறந்துட்டாங்க. இறந்த நியாயப்படுத்தினாரு முதலமைச்சர், அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி. அதற்காக நாங்கள் எதிர்த்து போராடணும். ஆமாம். இப்போ அப்படி நடக்குதா? இல்லையே. அதை நியாயப்படுத்தாதீங்க. நடக்காம இருக்குன்றீங்களா? இப்ப நான் அதை நியாயப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன். முதலமைச்சர் ஆட்சியில தான் வந்துட்டு ஒரு லாக்அப் மரணம் நடந்தது, லாக்அப் டெத் ஆச்சு. அதனால வந்து நாங்க திமுகவுக்கு நாங்க ஓட்டு போட்டோம். சரி, ஓகே. திமுக இல்ல மேடம், லாக்அப் டெத் நடக்கலன்னு நான் சொல்லல, நடந்திருக்கு. அதற்கு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ தலைவர் செய்வார். அப்படி எடப்பாடி செஞ்சாரா? அந்த லாக்அப் டெத்துக்கு
ஆதரிச்சு செஞ்சாரா ஆதரிக்காம இருந்தாரா? அவர் அதை ஆதரிச்சாரு. விக்டிம் பக்கம் நிக்கல, நாங்க விக்டிம் பக்கம் நிக்கிறோம்னு சொல்றோம். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? தப்பு நடந்திருக்கு, அதுக்கு தண்டனை கொடுக்கப்படும் சொல்றோம். எடப்பாடி அப்படி சொன்னாரான்னு கேட்குறோம். இல்ல, அதனால நாங்க போராடணும். இப்போ அதுக்கான போராட்டம் அவசியமா இல்லை. நாங்கள் அதுக்கான சட்ட நடவடிக்கை என்னவோ அதை நாங்கள் செஞ்சுருக்கோம்னு சொல்கிறோம். எடுக்கல சட்டப்படி நடவடிக்கை. அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் பெருசான வித்தியாசம் கிடையாது. அப்படிதான் போய்கிட்டு இருக்கு இல்லையா? அங்கேயும் லாக்அப் டெத், இங்கேயும் லாக்அப் டெத். அங்க என்ன பண்றாங்களோ அதே தான் அங்க கொண்டு குளிப்பாங்க. கவர்மெண்ட்டே 13 பேரை சுடும். அது அதிமுக. இங்கதான் கள்ளச்சாராய மரணம் நடந்தது. இங்க கள்ளச்சாராய கவர்மெண்ட் 60 பேர் செத்தாங்க. என்ன பேசுறீங்க மேடம்? கவர்மெண்ட் செஞ்சது. அது கவர்மெண்ட் செய்யறதுக்கு நிர்வாக சீர்கேடுன்னு சொல்றாங்கல்ல. கவர்மெண்ட் செய்யறதுக்கும் நீங்க வந்து தனியார் ஒருத்தன் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு செஞ்ச குற்றத்தை ஆதரிச்சு நாங்க நிக்கல, அவனுக்கு எதிராக நிக்கிறோம். இல்ல இப்ப வந்து இவ்ளோ கேஷுவலா நடக்குது, ஒரு கள்ளச்சாராய மரணங்கள் நடக்குது அப்படின்னா அப்ப அங்க இருக்கிற ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்குது, அந்த மாவட்ட நிர்வாகம் எப்படி இருக்குது, அங்க இருக்கிற காவல்துறை எப்படி இருக்குது? காவல்துறை யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? முதல்ல கள்ளச்சாராயம் நடந்துச்சு, சரி, நடந்துச்சுங்களா? அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தாங்களா எடுக்கலையா? 10 லட்சம் கொடுத்தாங்க, எல்லா குடும்பத்துக்கும் 10 லட்சம் கொடுத்தாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சனவங்க ஆக்ஷன் எடுத்தாங்களா எடுக்கலையா? அதேதான் கேக்குறேன் நான். இங்க வந்து மேடம் கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிள். ஆக்ஷன் எடுத்தாங்களா எடுக்கலையா? அது தெரியல சார் எனக்கு. உங்களுக்கு தெரியலையா? எனக்கு தெரியல. இதுவே எல்லாத்துக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்றது மட்டும் எனக்கு தெரியும். 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அப்போ நீங்க கேள்வியை கேட்கும் போது உங்க தரவுகளை கரெக்டா பார்த்துட்டு வந்து கேளுங்க. ஆக்ஷன் எடுத்திருக்கு. ஒரு கவர்மெண்ட்ல 13 பேரை கவர்மெண்டே போலீஸே சுடுது. யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல சுடுறாங்க? 13 பேர் ஒரு போராட்டம், 100ஆவது நாள் போராட்டத்தில் 13 பேர் காக்கா குருவியை சுடுற மாதிரி சுட்டாங்க. அதை நியாயப்படுத்துறீங்களா? அப்போ உங்களை தான் கேட்குறேன். சைலண்ட் ஆயிட்டீங்க. நியாயப்படுத்துறீங்களா? அதை நியாயப்படுத்த மாட்டீங்களா? அதை நியாயப்படுத்துற நீங்க கவர்மெண்ட் செய்யலையா? எடப்பாடி செய்யலையா? எடப்பாடி சொல்லி தான் செஞ்சா நாங்க சொல்லுவோமா? டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரா? 13 பேர் கவர்மெண்ட்டே சுட்டு கொண்டுச்சு. ஒரு தனியார் ஒரு தனிநபர் செய்யற குற்றத்துக்கும் அரசாங்கம் செய்யற குற்றத்துக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. அதையா நீங்க வெயிட்டேஜ் மாத்துறீங்க? அந்த தனிநபர் செஞ்ச குற்றத்துக்கு கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்தது? அவனுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவனை சிறைப்படுத்தலையா? அவனை அப்படியே விட்டுட்டோமா? இல்ல. இதுதான் டிஃபரன்ஸ்னு சொல்றோம். திமுக அரசுல ஒரு தவறே நடந்தாலும் அவன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுக அது எடுக்கல. எடுக்காம இருந்தால் அவங்களை ஆதரிக்கிறதும் எங்களை டிச் பண்றதும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தீங்க. கண்டிப்பா உண்மையிலே சமூக நீதி இங்க இருக்கா? சமூக நீதி ஏன் எப்படி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? ஏதோ ஒரு காரணம் சொல்லுங்க. நாங்குநேரியில் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் இப்போ கூட 2 பேர் வந்துட்டு வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க, சாதிய அடக்குமுறையை காரணமாக காட்டி. எப்படி அது நடக்குது? சாதிய கொலைகள் நடக்கலை. இப்போ முன்னாடி திருப்பி நான் அதே சொல்கிற மாதிரி இருக்கும். இது முன்னாடி இருக்க விஷயத்தில் நீங்கள் பேசுனீங்க. தப்பு நடக்கு, யாரும் இல்லைன்னு மறுக்கலை. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் நடக்கு. அரசாங்கம் என்ன செய்யுது? இது தனிநபருங்க. ஒரு இப்போ தனிநபர் நடத்துறதுக்கும் ஒரு அரசாங்கம் நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூல அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன? எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்ன்றதான அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. அதுதான் சமூக நீதி. எல்லா கோவிலும் எல்லா ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் சொன்னாங்க பாருங்க, அதுதான் சமூக நீதி. பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கலைஞர் சட்டம் போட்டாரு பாருங்க 89ல், அதுதான் சமூக நீதி. யூபிஎஸ்சி தேர்வில் நான் முதல்வன் மூலமா யார் வேணாலும் போகலாம், எந்த ஜாதியினரும் போகலாம், எஸ்சி போகலாம், எஸ்டி போகலாம், எவன் வேணாலும் போகலாம், எந்த ஜாதியினரும் போய் உள்ள போகலான்னு சொல்லிச்சு பாருங்க, அது சமூக நீதி. ஒரு பிள்ளை படிக்க முடியல, 1000 ரூபாய் கொடுத்தா அது ஊக்கத்தொகையா இருக்கும். பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற பாருங்க ஊக்கமா இருக்கும்னு சொல்லிட்டு செய்யறோம் பாருங்க. எல்லாரும் அப்லிஃப்ட் ஆகணும்னு சொல்றோம் பாருங்க, படிநிலை இருக்காம சமநிலையா இருக்கணும்னு சொல்ற பாருங்க, அது சமூக நீதி. இதை மாதிரி ஜெயலலிதா ஏதோ ஒன்று செஞ்சாங்க, எடப்பாடி ஏதோ ஒன்று செஞ்சாங்க, சொல்லுங்க. ஜெயலலிதா மேடம் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய கட்சியில இருந்த தனபாலையை கூட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவரை தான் வந்து சபாநாயகராக முன்னிறுத்தினாங்க. எந்த இடத்துலையுமே வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம எல்லா இடத்துலையுமே தான் பண்ணியிருக்காங்க. இங்கே திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக நீதினு சொல்லி நீ ஆட்சிக்கு வந்துட்டு இங்கே நிறைய வித்தியாசமான விஷயங்கள் நடக்குது. இங்கே வேங்கைவேல் விஷயம் எடுத்துக்கோங்க, இன்ன வரைக்கும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த கேஸ் இன்னமும் வந்து நிலுவையில் தான் இருந்துகிட்டு இருக்குது. குற்றவாளிகள் ஏன் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை? மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். எங்க குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் மேல்பாதி ஒரு கோயிலில் வந்துட்டு இன்னமும் தீண்டத்தகாதவங்கன்னு சொல்லிட்டு பட்டியலின மக்களை வந்து உள்ள சேர்க்கல. நாங்குநேரியில் மாணவன் வெட்டி கொல்லப்படுகிறார். அதே நாங்குநேரியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பட்டியலத்தை சேர்ந்த மக்கள் வந்துட்டு வெட்டி கொல்லப்படுறாங்க. இது என்ன ஒரு கட்டமைப்பாக இருக்குது? A1 குற்றவாளி கிட்டத்தட்ட 1000 சவர நகை வச்சிருந்த A1 குற்றவாளி ஜெயலலிதா மேடம். இப்போ சொன்னது நீங்க அந்த வார்த்தையை தான் சொன்னீங்க. சரி, ஆமா. சமூக நீதிக்கு என்ன அந்த கவர்மெண்ட் சமூக நீதின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்களா சார்?
அவங்க சமூக நீதி நான் வந்தால் சமூக நீதி நிலைநாட்டப்படும் சொன்னாங்களா? திமுக தான் சமூக நீதி நிலைநாட்டப்படும். சமூக நீதி இது வரைக்கும் நான் செயல்படுத்த மாட்டேன், சமூக நீதிக்கு எதிராக தான் இருப்பேன், ஆரியத்தின்படி தான் நிப்பேன்னு சொன்னாங்க. எப்போ சொல்லியிருக்காங்க? சமூக நீதிபடி தான் செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க படிக்கல. சரி ஓகே, நீங்க படிக்கல. சரி விடுங்க. நான் ஒரு கேள்வி உங்களை கேட்டேன். திமுக அரசு இதெல்லாம் செஞ்சிருக்கு, இதெல்லாம் ஒரு 5 விஷயம் தான் நான் பட்டியல் போட்டேன். அதிமுக அரசு என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டேன். அதை பத்தி நீ ஒரே ஒரு சின்ன தரவு கூட நீங்க தரல, பதிலும் தரல. சரி ஓகே, தனபால சீட்ல உட்கார வச்சாருன்னு சொன்னீங்க. எங்க கட்சியினுடைய கட்டமைப்பு தெரியுமா? ஊராட்சிக்கு என்ன கட்டமைப்புன்னு தெரியுமா? ஒன்றியத்துக்கு என்ன கட்டமைப்பு, மாவட்டத்துக்கு என்ன? ஒரு மாவட்டத்திலையும் ஒரு வட்டத்திலையும் ஒரு கிளையில நீங்க பொறுப்பு போட்டா கூட பழங்குடியினர்களோ ஆதிதிராவிட மக்களோ ஒருத்தர் இருக்கணும். அது எங்க கட்சியினுடைய பைலா. ஏன் அதை பத்தி பேசல? அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. உங்க கட்சியோட பைலா பத்தி நான் ஏன் சார் பேசணும்? அப்போ இப்போ நீங்க சொன்னீங்க இல்ல ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து சர்வசாதாரணமா உங்களால வெட்ட முடியும் அப்படின்னா அப்ப எங்க அங்க சட்டம் ஒழுங்கு இருக்குன்னு தான் நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க கேட்ட கேள்வி சமூக நீதியை பத்தி கேட்டீங்க. அந்த சமூக நீதிக்கான கேள்விக்கு பதில நீங்க சொல்லுங்க. திமுக அரசு இதெல்லாம் நான் செஞ்சிருக்குன்னு சொன்னேன். நீங்க ஜெயலலிதா ஆட்சியிலயோ இல்லை எடப்பாடி ஆட்சியிலோ என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டேன். அதுக்கு நீங்க பதில் சொல்ல சுழியம். சரி பரவாயில்ல, எனக்கு வந்து நாலேஜ் இல்ல, ஓகே விட்டுருங்க. உங்களை நான் क्वेश्चन பண்ணல. அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னு கேக்குறேன். நான் உங்களை தனிநபர் தாக்குதல் பண்றது நான் இங்க வரல. அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? பண்ணலன்னு சொல்லி சரி எதுவுமே இல்ல. சரி சமூக நீதி பக்கம் நிக்கிறேன்னு சொன்னவங்க அவங்க என்ன பண்ணாங்க? 13 பேரை சுட்டு கொண்டாங்களே, அதுக்கு நியாயப்படுத்துறீங்களே ஏன்னு கேட்குறோம். அதுக்கு பதில் இல்லை. சரி பரவாயில்ல, மகாமகம் குளத்துல குளிக்க போறோன்னு சொல்லி எத்தனை பேரை சாவடிச்சாங்க அந்த அம்மா, அதை பத்தி பேசுனீங்களா? அந்த அம்மா ஜெயிலில் இருந்து வெளியே வரப்போ பஸ்ஸோட காலேஜ் பசங்களை வச்சு கொளுத்தாங்களே, அதை பற்றி பேசுகிறீங்களா? இதெல்லாம் சமூக நீதியில் வருமா? அதிமுகவில் கொலையும் குத்துரையுமா எவ்வளோ பேரை சாவடிச்சிருக்காங்க, அதை பற்றி பேசுறதுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி திமுக அரசில் என்ன நடந்திருக்கு சொல்லுங்க? இந்த 5 ஆண்டு ஆட்சியில் அரசே முன்னின்று இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துச்சுங்க சொல்லுங்க. தனிநபரா சாதியை கொலை பண்ண, அங்கே ஒன்று பண்ணா, கவினை பண்ண, யாரை கவின் ஆணவ படுகொலையில் அந்த பக்கம் யார் நின்னுது? அதன் பக்கம் யார் நின்றுங்க? அவங்க அப்பா கிட்ட போயிட்டு திமுக அரசு அமைச்சர்களோ யாரும் நிக்கலையா? அங்க இருக்க எம்எல்ஏ போலையா? மேல் பாதியில பட்டியலின மக்கள் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்றது யாரு? அதுக்கு அட்வொகேட் யாருங்க? பாஜகவுடைய அஸ்வதாமனோ பாமகவுடைய பாலுதானே? அதை கேள்வி கேட்க மாட்டீங்களே. அவங்க 2 பேர் எனக்கு வந்து அதிமுக ஆட்சியில வந்துட்டு இவ்வளவு தூரம் கெடுதல் நடக்குது. திமுக ஆட்சிக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வந்துட்டா பாஜகவினுடைய அஸ்வதாமனும் பாமகவினுடைய பாலும் தான் மேல்பாதியினுடைய கேஸுக்கு அந்த பட்டியலின மக்கள் உள்ள போக கூடாதுன்னு கேஸ் போட்டோம். அவங்க 2 பேர் தான். நீங்க தாராளமா எடுத்து கூகுள்லயே எடுத்து பாருங்க, தாராளமா அவங்க 2 பேர் தான் போட்டிருக்காங்க. அவங்க உள்ள போகக்கூடாதுன்னு போட்டு வம்படியா நிக்கிறாங்க. பாஜகவும் பாமகவும் நிக்குது, அதன் கூட்டணியில் அதிமுக இருக்கு. அதை கேள்வி கேட்க துப்பு யாருக்குமே இல்லை. திமுக அது உள்ள போகணும் சண்டை போடுது, எல்லாரும் உள்ள போகணும்னு சண்டை போடுது, எல்லாரும் அர்ச்சகரானும் சண்டை போடுது. ஆனா திமுக சமூக நீதியை கேள்வி கேட்குறீங்க. உங்க மக்களுடைய வெளிச்சத்துக்கே அதை விட்டுறேன். அதாவது அதிமுக ஆட்சியில் அப்படிதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் திமுக ஓட்டு போட்டோம். திமுகவுமே அப்படி இப்படி இருக்குது அப்படின்னா அப்புறம் என்ன 2 பேருக்கு கட்சி தான் சொல்றேன் மேடம். ஒரு அரசாங்கமே செய்யறதுக்கும் தனிநபர் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தனிநபர் செய்யறத நீங்க பெரிய குற்றச்சாட்டா வைக்கிறீங்களே தவிர ஒரு அரசாங்கம் செய்யறத அதை வந்து நார்மலைஸ் பண்ணாதீங்க. இங்க தனிநபர் செஞ்சிருக்கான், அதான் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துருக்கா இல்லையா நாங்க பாக்குறோம். நீங்களும் பாருங்க. நீங்க ஆக்ஷன் எடுக்கல, நீங்க எதுவுமே செய்யல, ஒரு தனிநபர் குற்றம் பண்ணிடும், அதை கம்முன்னு விட்டுட்டீங்கன்னா சரி நீங்கள் சொல்கிறது நியாயம், எதுவுமே பண்ணல இந்த கவர்மெண்ட், அப்போ நான் அந்த பழியை நான் ஏற்றுப்பேன். நான் ஏன் பழி ஏற்றுக்கணும்? கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்கு, அவனை சிறைப்படுத்துது, அவன் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துது. இப்படி இருக்கும்போது நான் எப்படி நான் கேள்வி கேட்க முடியும்? நீங்கள் எப்படி அதை கேள்வி கேட்குறீங்க? நீ எது நார்மலைஸ் பண்ணுறீங்க. அதே தான் விஜய் விஷயத்துலையும் செய்றீங்க. விஜய் வந்தார், விஜய் நின்னார், 41 பேரை கொண்டார். ஆனால் அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதை செய்கிறோம். பட் அதே அவர் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, அதை நம்ம தொடர்றது கிடையாது, நம்ம யாரும் தொடவும் விரும்பலை. பட் இதே திமுகவில் நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை பூதாகரமாக்குறீங்களா இல்லையா? அதுதான் எங்களோட கேள்வி. எங்க திமுகவை பழி சுமத்தியே ஒரு கார்னர் பண்ணாதீங்க. ஆட்சியில் நல்லது செஞ்சுருக்கோம், இதை நல்லது செஞ்சு அதை எல்லாம் என்லைட் பண்ணி காட்டுறீங்களா? ஏதோ ஒரு ஊடகம் என்லைட் பண்ணி காட்டுதா? நான் முதல்வர் மூலமாக இப்போ பாஸ் ஆனதில் எத்தனை பேர் இருக்காங்க? படித்து பாஸ் ஆனதில் எத்தனை பேர் இருக்காங்க? அந்த 1000 ரூபான்னு கொச்சப்படுத்துகிறவங்க, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபாவும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறது, அந்த பசங்களுக்கு ஊக்கமாக இருக்காது. சிட்டியில் இருக்கவங்களுக்கு அதை வந்து கேலி கிண்டல் பண்ணுறதும், ஏசி ரூமில் உட்காந்து கிண்டல் பண்ணுறவங்களுக்கும் அது ரொம்ப ஈஸி. கிரவுண்டில் போய் பாருங்கள், குட்கிராமங்களில் போய் பாருங்கள்,
அது அந்த 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 1000 ரூபான்றது அவனுக்கு எவ்வளோ வழியை கிளியர் பண்ணி கொடுக்குது, அவனுக்கு அது எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணுதுன்றது கிரவுண்டில் போய் பாருங்கள். கிரவுண்ட் அப்படி இல்லை. அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் வந்துட்டு லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க, பாதி நாள் லேப்டாப்பே கொடுக்கல. இப்போ எலெக்ஷன் முன்னாடி லேப்டாப் எப்போ நிறுத்தாங்களா? லேப்டாப் வந்து கொடுத்தீங்களா? ஒரு 5 வருஷமா லேப்டாப் கொடுத்துட்டு தான் இருக்கீங்களா? லேப்டாப் திட்டம் திமுக நிறுத்துச்சா அதிமுக நிறுத்துச்சா? திமுக தான் நிறுத்திருக்கீங்க. 2018 தான் லாஸ்ட்டாக கொடுத்தாங்க. திமுக ஆட்சியாக இருந்துச்சு. திமுக ஆட்சி 2021 வந்துச்சு மேடம். 2018 வரைக்கும் இருங்க, ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா அதை தப்பா கன்வே பண்ணாதீங்க. 2018 வரைக்கும் தான் லேப்டாப் திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு. 2019 கொரோனா காலம் 2019 டிசம்பர்ல தான் கொரோனா. 2019 ஜூன் மாசம் கொடுக்க வேண்டியதானே, ஏன் மே மாசம் கொடுக்க வேண்டியது, ஏன் கொடுக்கல? 2018 இந்த திட்டம் நிறுத்திட்டீங்க. 21 எங்கள் ஆட்சி வந்தோன்னா கொடுப்போன்னு சொன்னோம். ஒரு கவர்மெண்ட் இருந்து 5 வருஷம், 5 வருஷத்துக்குள்ளே செய்யலைன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி செய்யறமே அதை நீங்கள் கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு விஷயம் இந்த டைம் வந்து 5 வருஷங்கள் டைம் கொடுத்துருக்கு. இப்போதானே கொடுக்குறீங்க சார். நீங்க இப்போ என்ன வந்து ஆட்சிக்கு வந்து அப்படியே கொடுத்துட்டு இருக்கீங்களா லேப்டாப்? ஒரு ஆட்சின்றது எத்தனை வருஷம்? கரண்ட் பில் எவ்வளவு? கரண்ட் பில் எவ்வளவு? எத்தனை வருஷம் மேடம்? ஏங்க ஒரு ஆட்சிங்கிறது 5 வருஷம் நீங்க லேப்டாப் கொடுத்துட்டு இருக்கீங்களா? நீங்க வந்து உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். ஒரு விஷயம் கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஒரு விஷயம் பேசுறீங்க, அந்த விஷயத்துல இருந்து உடனே இன்னொரு விஷயத்துக்கு போகாதீங்க. லேப்டாப் திட்டம் 2018 நிறுத்தியாச்சு. 19 கொடுக்கல, 20 கொடுக்கல, 21 சரி பரவாயில்ல, அது 2 வருஷம் கொரோனா, ஓகே. 19 ஏன் கொடுக்கல, 18 ஏன் ஸ்டாப் பண்ணீங்க, அதை ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க? சரி பரவாயில்ல, 5 வருஷம் எங்களுக்கு டைம் ஸ்பேன் இருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஆட்சி அமைச்சா 5 வருஷம் டைம் ஸ்பேன். 5 வருஷத்துக்குள்ள நாங்க சொன்னதை நிறைவேற்றலாம், எங்களை கேள்வி கேட்கலாம். மக்கள் மன்றத்தில் நிறுத்துங்க, இதெல்லாம் நீ செய்யலடா, இவ்வளோ பேசுனீங்களே செய்யலன்னு கேட்கலாம். அதை செஞ்சிருக்கோமே, செஞ்சவன நீ 5 வருஷத்துக்குள்ள செஞ்சுட்ட, லாஸ்ட்ல செஞ்சுட்ட, 10 நாள்ல செஞ்சுட்ட, 2 நாள்ல செஞ்சு கேள்வி கேட்கறது தப்பு. 5 வருஷத்துக்குள்ள செஞ்சமா இல்லையா நீங்க பாருங்க. மக்கள் மன்றத்தில் எலெக்ஷனுக்கு நெருக்கத்துல செஞ்சா கூட செஞ்ச மாதிரி தான் கணக்கு. அப்படித்தான் எலெக்ஷனா இல்லையானா தேவையில்லை. மக்கள் மன்றத்தில் நிறுத்துங்க. நாங்க தான் சொல்றோம், மக்கள் மன்றத்தை நிறுத்துங்க, அம்பலப்படுத்துங்க. நாங்க செஞ்சோம்னு நாங்க சொல்றோம். நீங்க 2018 நிறுத்தினதை அதை ஒத்துக்கலையே. நீங்க திமுக ஆட்சி நிறுத்துச்சுன்னு சொல்றீங்களே, தாலிக்கு தாங்க எப்போ நிறுத்தினாங்க? எல்லாம் அதிமுக ஆட்சியில் நிறுத்தியாச்சு. நாங்கள் அதை புதுப்பிச்சு நாங்கள் செய்கிறோம். நீங்கள் அதை வந்து கொச்சைப்படுத்த விதமாக ஒரு 5 வருஷம் ஆட்சிக்கு டைம் கொடுத்தோமோ அதுக்குள்ளே நாங்கள் செய்கிறத நீங்கள் கடைசியில் செய்கிற 2 நாளில் செய்கிறன்றது கொச்சைப்படுத்துற மாதிரி. பொங்கல் சிறப்பு தொகுப்பும் அப்படி தான் பண்ணீங்க. ஒரு 3 வருஷம் கொடுக்கவே இல்லை. இப்போ எலெக்ஷனை முன்னிட்டு கொடுத்துருக்கீங்க. அது எப்படி அதுதான் எனக்கு புரியல. கோர்ட்டே கேள்வி கேட்டிருக்கு, இலவசங்களாக வாரி கொடுத்துட்டு இருக்கிறீங்களா, எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க, மக்கள் மீது ஏன் இப்படி கடன் சுமை ஏற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இலவசங்களை அள்ளி வழங்குவதன் பின்னணியும் என்ன? எலெக்ஷனை முன்னிட்டு தானே மக்களுக்காக செய்கிறோம். மக்களுக்காக செய்கிறதுக்காக. இதில் நீங்கள் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துக்கிறதோ நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, மக்களுக்கு நல்லது செய்கிறோமா, அது எங்களுக்கு திருப்தியாக இருக்கா, மக்களுக்கு போய் சென்றடையுதா, மக்களை கொண்டு குடிச்சு மக்களை 2ஆ பிளந்து ரத்த கிளறி ஆகிறோம் பிஜேபி மாதிரி நாங்கள் நினைக்கல, ஏடிஎம்கே மாதிரி நாங்கள் நினைக்கல. மக்களுக்கு நல்லது செய்கிறோம். அது எந்த வழியில் செஞ்சாலும் அது எங்களுக்கு அது கடன் சுமை இருந்தாலும் அதை தாக்குப்பிடிக்கிற லெவலுக்கு எங்கள் அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை நாங்கள் ஃப்யூச்சர்லேயும் அப்படி தான் செய்வோம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.